வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாற்றிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்த நாம் உய்வதற்கு துணைக்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாடம் அருள்நிதி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களையும், குரு வணக்கம் பாடம் அருள்நிதி ராதா அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்த தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே அதனிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதாயே. பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இனி பிறவி இல்லை என்ற கருத்திலே மேலும் ஒரு கவி. பேரறிஞர் வழி செல்வோம். அரு உருவாம் அகத்ததனை விளக்கி வாழ்வில்
அல்லல் களைந்து அமைதி பெற்று மக்கள் ஒய்ய கருவிளக்கி மனவளத்தை பெருக்கி காக்கும் கலை அதனை கவி மூலம் விரித்துரைத்த திருமூலர் வள்ளுவனார் ராமலிங்கர் திருவருளார் மணிமொழியார் தாயுமானார் பெருநோக்க பயன் விளக்கி உலகம் பொய்ய பேரறமாம் அருட்தொண்டில் பங்கு கொள்வோம். பேர் அறிஞர் வழி செல்வோம். அறிவை அறிந்தவர்களை அறிஞர் என்று சொல்வார்கள். பேரறிவாகிய ஏர்நிலை அறிகின்ற போது பேரறிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார்கள். அப்படி இறைநிலை உணர்ந்தவர்கள் சுயமாக உணர்ந்தவர்களை ஆன்றோர் என்றும், அவர் மூலமாக பயிற்சி பெற்று அதே பக்குவத்தை அனுபவத்தில் பெற்றவரை சான்றோர் என்றும் சொல்வார்கள். அதாவது உணர்ந்து ஓதுதல், ஓதி உணர்தல் என்று 2 வகை உண்டு. உணர்ந்து ஓதுதல் என்பது ஆன்றோர். அவர்களாகவே மனம் ஒடுங்கி இறை தத்துவத்தை அறிந்து வாழ்க்கை நெறிகளை வகுத்து மக்களுக்கும் போதிக்கின்றவர்கள். அந்த சிந்தனைகளை உணர்ந்து ஓதுதல் என்று சொல்வார்கள். ஓதி உணர்தல் என்றால் அப்படி உணர்ந்தவர்கள் ஓதியதை கேட்டு தானும் அதே மெய்ப்பொருளை உணர்வது. எனவே ஆன்றோர் சான்றோர் என்று 2 பேரறிஞர்களாக சொல்வார்கள். அப்ப ஆன்றோர் முதல் நிலை, அவர் சொன்ன தத்துவத்தை தருகின்ற பயிற்சிகளை பின்பற்றி அவர் பெற்ற இன்பத்தை தானும் பெற முடியும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுபவர்கள் சான்று ஓர் சான்றோர். சான்று என்றால் எக்ஸாம்பிள் இல்லையா? அப்படி யாருக்கு எடுத்துக்காட்டாகிறார்கள் என்றால் ஆன்மீகத்தை பற்றிய அறிமுகம் இல்லாதவர்கள், அல்லது அது மிகப்பெரிய கடினமான பாதை, நம்மால் அதில் பயணிக்க முடியாது, எட்ட முடியாது என்று முயற்சியின்றியே தேங்கி கிடப்பவர்கள். அவர்களுக்கு இது சாத்தியம்தான் என்று எடுத்துக்காட்டாக தான் பயிற்சி செய்து பக்குவம் அடைந்து காட்டுகின்ற பேரறிஞர்கள் சான்றோர் சொல்லப்படுவார்கள். அரு உருவாம் அகத்ததனை விளக்கி வாழ்வில். அரு உருவாம் அகத்து அதனை விளக்கி வாழ்வில். திருப்புகழ்ல அறிஞர் சொல்றாரு, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். அது போல அருவமாக மூலப்பொருளாக இருக்கின்ற ஒன்றேதான் உருவங்களாகவும் மாற்றம் பெறுகிறது, பரிணாமம் அடைகிறது. உரு அன்றியே நின்று உருவம் புனைக்கும் என்றார் திருமூலர். உரு அன்றியே நின்று உருவம் புனைக்கும். கரு அன்றியே நின்று தான் கருவாகும். அந்த சுத்த வெளி என்ற மெய்ப்பொருளுக்கு மூலமும் கிடையாது, கருவும் கிடையாது. அதற்கு எந்த விதமான உருவ நிலைகளும் கிடையாது. ஆனால் மூலம் இல்லாத, உருவில்லாத அந்த சுத்த வெளி எத்தனை இயக்கங்களை, தோற்றங்களை, ஜீவன்களை பரிணமிக்க வைத்திருக்கிறது. அப்படி உருவாய் அருவாய் அரு உருவாம் அகத்து அதனை விளக்கி வாழ்வில். அதாவது அகம் என்றால் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொல்லலாம். அதாவது ஒரு இயக்கத்திற்குள் அகப்பட்டிருக்கின்ற, அதற்குள் அடங்கியிருக்கின்ற ஒரு ஆற்றல். இப்போ இயக்கத்திற்குள் அடங்கியிருக்கிறதா, அடங்கி இருந்து கொண்டு இயங்க வைக்கிறதா? இல்லையா? அகம் என்று சொல்கின்ற போது அது அடங்கி இருக்கிறதா அல்லது
அடக்கத்தில் இருந்து இயக்கத்தை நடத்துகிறதா? இருப்புதான் மூலம், இயக்கம் மூலம் அல்ல. அப்போ சுத்தவெளியிலிருந்து பின்னப்பட்ட துகள், அதோடைய ஆற்றல் தான் சுழற்சியாக வெளிப்படுகிறது. அப்போ அது மையம் கொண்டிருக்கிறது, மையத்திலிருந்து இங்கே வைக்கிறது தவிர இயக்கத்திற்குள் அது சிறைப்படவில்லை. இருப்பில் இருந்து இயக்கம் வெளிப்படுகிறது. எனவே உருவாம் அகத்து அதனை, நமக்குள் இருக்கின்ற உருவாக இருக்கின்ற அதே மெய்ப்பொருள். எப்படி ஆத்மாவுக்கு ஆத்மாவையே காண முடிவதில்லை, அப்படியே ஒரு வேளை விஞ்ஞானத்தால் அதை உணர முடியும், அறிய முடியும் என்று சொன்னாலும் மையத்தில் இருக்கின்ற சுத்தவெளியின் பின்னத்தை உணர முடியுமா? அது சாத்தியமே கிடையாது. இறை துகளையே காண முடியாத விஞ்ஞானம் இருப்பை எப்படி காண முடியும்? அப்ப விஞ்ஞானம் 4 டைமென்ஷன் அடிப்படையாக கொண்டது. 4 அலகுகள் இருந்தால்தான் அது எதையும் கண்டெடுக்க முடியும். காலம், தூரம், பருமன், வேகம். 2 அலகுகள் உள்ள இறை துகளையோ, ஒரே ஒற்றை தன்மை, அழுத்தவன் உந்து ஆற்றல் இறை தத்துவத்தையோ எந்த நாளும் விஞ்ஞானத்தால் எட்ட முடியாது. எனவே இந்த உருவாய் அகத்து அமைந்திருக்கின்ற அதனை விலக்கி வாழ்வில் அல்லல் கலைந்து அமைதி பெற்று மக்கள் உய்ய. உலகத்தில் உள்ள எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம்தான், ஒரே தீர்வு தான். தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன் என்றார் திருமூலர். இந்த மனிதன் ஏன் இவ்வளவு சிக்கலை சந்திக்கின்றான், இப்படி கெட்டு போகிறான் என்றால் தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன். தான் யார், தனது மூலம் என்ன, தனது நோக்கம் என்ன, இவை எல்லாம் தெரியாத காரணத்தினால திசை மாறி போய்விட்டார்கள். நீண்ட காலமாக திசை மாறிய பயணம்தான். அதனால் அந்த உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையிலேயே துன்பத்தை பெருக்கிக் கொள்கிறார்களே தவிர தன்னை அறிந்து விட்டால் எல்லா சிக்கலும் தீர்ந்து போகும். சோ அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. The remedy for all problems is enlightenment. அப்போ பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று முதல் விரும்பணும் இல்லையா? If you are not on the part of solution, then you are the problem. ஒரு ஆங்கில புத்தகம், ரொம்ப அருமையான தலைப்பு. If you are not on the part of solution, then you are the problem. எனவே குடும்பத்துல கவனிச்சு பாருங்க, சமூகத்துல கவனிச்சு பாருங்க, எப்படி தீர்ப்பது என்ற ஒரு தேடல் வந்தாலே அவருடைய புகலிடம் உண்மையான ஆன்மீகம் தான். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகின்ற இடம் உண்மையான ஆன்மீகம். வியாபாரம் இல்லாத, சடங்கு சம்பிரதங்களை கடக்கவில்லை என்றாலும் பொருள் தெரிந்து பின்பற்றுகின்ற மேன்மை, பொருள் தெரிந்து பின்பற்றுகின்ற மேன்மை. சடங்குகள் செய்வதிலே இந்த நன்மைக்காக இது அர்த்தத்தை வைத்துத்தான் செய்கிறோம் என்று புரிந்து செய்கின்ற போது, புரியாமல் செய்ததை விட புரிந்து செய்கின்ற போது பலன் அதிகம். அது எனக்கு கொண்டு போகும், உண்மையான ஞான மார்க்கத்தை நோக்கித்தான் பயணிக்க வைக்கும். அப்படி உருவாம் அகத்ததனை விலக்கி வாழ்வில் அல்லல் கலைந்து விட்டாலே மிச்சம் என்ன? அமைதி தானே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், இந்த மனதில இருந்து காமமும் காசு ஆசையும் நீங்கிவிட்டால் அங்கு ஈஸ்வர பிரேமையே மிச்சம். அன்பு ஒன்றுதான், அமைதி ஒன்றுதான் அங்கு மிச்சம். எனவே அல்லல் கலைந்து விட்டாலே அமைதி அங்கே முழுமை பெற்றுவிடும். அப்படி முழுமை பெற்று மக்கள் உய்ய, உலகம்
அனைத்திலும் உள்ள மக்கள் அனைவரும் உய்வதற்காக, அமைதியோடு வாழ்வதற்காக கருவிலக்கி மன வளத்தை பெருக்கி காக்கும் கலை அதனை கவி மூலம் விரித்துரைத்த. கருவிலக்கி, கரு என்றால் மூலப்பொருள். அப்போ தனக்கு மூலம் தாய் தந்தை, அவருக்கு மூலம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அதான் மூலக்கரு. அப்படி கரு விலக்கி அங்கிருந்து வந்திருக்கின்றோம். இந்த ஒரு கருத்தை உலகம் உணர்ந்துவிட்டால் மதம், ஜாதி, இனம், மொழி, எத்தனை பேதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் அடங்கி போகும் இல்லையா? பேதங்கள் தானே பகைக்கு காரணம், பகைதானே சண்டை சச்சரவுகளுக்கு காரணம். அப்போ எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு கருத்தை விளங்கி கொண்டு விட்டோம் என்றால், நம் மீது திணிக்கப்பட்ட இந்த நாட்டு குடிமகன், இந்த நாட்டு இந்த மொழியை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன் என்றெல்லாம் எத்தனை முத்திரைகள் கொத்தப்பட்டிருக்கின்றன, அத்தனையும் நீங்கி போகும். So relieving from all regions is religion. அத்தனை எல்லை கோடுகளையும் தகர்த்து எறிகின்ற ஒரு மார்க்கத்துக்கு பெயர்தான் மதம். ஆனா அர்த்தம் அனர்த்தமாகி போச்சு. ரிலிஜியன் என்ற சொல் அதுவே ஒரு ரீஜனாக மாறிவிட்டது. மதமே ஒரு எல்லையை உருவாக்கி கொண்டது. அப்ப அது எப்படி ரிலீவ் பண்ண முடியும்? சுதந்திரத்தை தர முடியும். அப்போ சுதந்திரத்தை தர வந்த மதமே ஒரு சிறைச்சாலையாக மாறிவிட்டால், அதுல சிறைப்பட்ட மக்கள் விளக்கம் பெறுவது எப்படி? விடுதலை எப்போது? சாத்தியமே இல்லை அல்லவா? எனவே கருவிலக்கி மன வளத்தை பெருக்கி மூலத்தை அறிந்து தேவ நீதி உணர்ந்து விட்டால் மனம் நிறைவு பெற்றுவிடும். அப்ப மனம் விலக்கி அந்த மூலமே தான் பெற்ற அனுபவங்களிலே பிரதிபலிக்கின்ற நிலையிலே மனமாகிறது. அப்ப மனதுக்கு மூலம் அறிவு, அறிவு கூட்டல் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனம். அறிவு மைனஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு அறிவு மைனஸ் குணங்கள், மனம் மைனஸ் குணங்கள் ஈக்குவல் டு அறிவு இல்லையா? மனம் அதிலிருந்து குணங்களை நீக்கிவிட்டார், அறிவுதான் மிச்சம். இப்படி மன வளத்தை பெருக்கி காக்கும். பெருக்குவது மட்டுமல்ல, அனைத்து நன்மைகளையும் உலக அமைதியையும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதும். கலை அதனை கவி மூலம் விரித்துரைத்த. 64 கலைகள் சொல்லுவாங்க, ஆய கலைகள் 64. அத்தனை கலைகளிலே மனவளக்கலை உண்டா என்றால் இல்லை. அப்ப மனவளக்கலை தான், மனம்தானே எல்லாவற்றையும் பயன் கொள்கிறது, துய்க்கிறது, சுகப்படுகிறது. அப்போ மனதுக்கு வளப்படுத்தக்கூடிய கலை இல்லை என்றால் இந்த 64 கலைகளும் நிறைவை தர முடியாது இல்லையா? எனவே முதல் கலையாக 64 கலைகள் இருக்கு, ஒரு பூஜ்ய கலையாக மனவளக்கலை வந்தால்தான் இந்த 64 கலைகளும் நமக்கு நிறைவை தர முடியும், வளத்தை தர முடியும். அதனால் இந்த பெருக்கி காக்கும் கலை அதனை கவி மூலம் விரித்துரைத்த. அதாவது தத்துவங்களை நேரடியாக கட்டுரைகளாக தரப்பட்டதும் உண்டு, கதாபாத்திரங்கள் சம்பவங்கள் மூலமாக இதிகாசங்களாக தரப்பட்டதும் உண்டு, கவிகள் மூலமாக தரப்பட்டதும் உண்டு. இதுல கவியின் சிறப்பு என்ன என்றால், பல வார்த்தைகளை கொண்டு விளக்கக்கூடிய ஒரு கருத்தை சில வார்த்தைகளில் சுருக்கி சொல்வதுதான் கவி. அதனால்தான் கவிகளுக்கு விளக்கம் அவசியமாகிறது. கவிகளை அப்படியே படித்து புரிந்து கொள்ள முடிகிறதா என்றால்
மேலோட்டமாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் உட்பொருளை தெளிவாக விளங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விளக்க உரை, விரிவுரை அவசியமாகிறது. கட்டுரை அப்படி இல்லை, கதாபாத்திரங்கள்ல அது கவிதையை விட மிக ரகசியார்த்தம். ஒவ்வொரு கதாபாத்திரத்துடைய அர்த்தம் தெரியணும், அந்த பெயருக்கான தெளிவான விளக்கம் புரியணும், ஒவ்வொரு சம்பவத்திற்குள் என்ன வாழ்க்கை தத்துவம் மறைந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தணும். அப்போ தத்துவத்திலே ஆழ்ந்து ஆழ்ந்து உண்மை கண்டால்தான் இதிகாசங்களை விரித்துரைக்க முடியும். இல்லை என்றால் அது வெறும் சரித்திரங்களாகத்தான் பேசப்படுமே தவிர இதிகாசங்களாக பயனாகாது. இப்படி கவி மூலம் விரித்துரைத்த திருமூலர், வள்ளுவனார், ராமலிங்கர், திருவருளார், மணிமொழியார், தாயுமானார், எத்தனை மகான்கள் தமிழ் மொழியிலேயே தத்துவத்தை தந்திருக்கிறார்கள். இவை எல்லாம் எந்த தமிழனுக்காவது தெரியுமா? இது தெரியாமல் எப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறது? இவ்வளவு இருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை என்று தலை குனிந்துதான் நிற்கணும். தொல்காப்பியத்திலிருந்து இத்தனை கவிகள் வாழ்க்கை தத்துவத்தை, இறை தத்துவத்தை, தெய்வ நீதியை பற்றி பேசியிருக்கின்ற போது அவற்றெல்லாம் படிக்கவில்லையே என்பது வெட்கத்திற்குரிய விஷயம் இல்லையா? அப்புறம் எங்க தலை நிமிர்ந்து நிற்கிறது? இப்படி பெருநோக்க பயன் விலக்கி உலகம் பொய்ய. ஏன்னா நோக்கம் என்ன? சாதாரணமான நோக்கமா? எது? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்றால் அதன் மதிப்பு, மகத்துவம், சிறப்பு, மேன்மை, பெருமை என்ன சொல்ல முடியுங்க? எந்த வார்த்தையால் அதை விளக்கி நிறைவுபடுத்த முடியும்? வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடியாத அளவுக்கு பேரின்பத்தை தரக்கூடியதல்லவா இத்தனையும். எனவே பெருநோக்க பயன் விளக்கி, அதாவது ஒவ்வொரு பொருளாக வாங்குகிறோம், பயன்படுத்துகின்றோம், மகிழ்ச்சி அடைகிறோம், பிறகு அதை தவிர்க்கவும் வெறுக்கவும் செய்கிறோம். அதாவது கிரேக்க தத்துவத்திலே ஒரு கருத்து சொல்வார்கள். ஒரு மேதை தினசரி கடை வீதிக்கு போவார். அங்கே கடைகளிலே பல விதமான பொருட்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள் இல்லையா? அவற்றெல்லாம் பார்ப்பதும், ரசிப்பதும், விலை கேட்பதும், இப்படி ஒவ்வொரு கடையா போயிட்டு வருவார். ஆனா எதையும் வாங்க மாட்டார். இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு கடைக்காரர், ஐயா நீங்க தினமும் கடைக்கு வர்றீங்க, எல்லா பொருளையும் பார்க்குறீங்க, விலை கேட்குறீங்க, ஆனா இது வரைக்கும் நீங்க ஒரு பொருள் கூட வாங்கினது கிடையாது, ஏன் இப்படி செய்யறீங்க என்று கேட்டார் கொஞ்சம் சலிப்போடு. அவர் கேட்டாரு, சரி நான் வாங்கல சரிதான்ப்பா, ஆனா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து மக்கள் பொருட்கள் வாங்குறாங்கல்ல. ஆமா, வியாபாரம் நடக்கு, இல்லைன்னு நான் இப்படி கடை நடத்துது. எதுக்கு வாங்குறாங்க? எதுக்குன்னா தேவை இருக்கு, வசதியா இருக்குது, வாங்கிட்டு போய் தேவை பயன்படுத்துறாங்க, சுகமா இருக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க என்றார் கடைக்காரர். அப்போ அந்த ஞானி சொல்றார், இந்த கடை வீதியில் உள்ள எந்த பொருளும் என் வீட்டில் இல்லைப்பா, ஆனா நான் ரொம்ப சௌரியமா சந்தோஷமா இருக்கிறேன் என்றார். அப்போ பொருட்களிலே நிறைவு இருக்கிறது என்று சொன்னால் 3 ஏக்கர் 50 ஏக்கர்ல பங்களா கட்டி வச்சிருக்கிறாரு மந்திரி, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இல்ல எத்தனை லட்சம் பணம் நம்ம கிட்ட இருக்கு, லட்சம் கோடி பணம் இருக்கு என்று கூட தெரியாம இருக்கிறாங்களே, அவங்காவது நிம்மதியா இருக்கிறாங்களா? இல்லையே. அப்ப எது நிறைவை தரும்? அதுதான் எல்லாவற்ற பெருசு இல்லையா? இதுவரைக்கும் யாருமே
தன் வாழ்க்கையில் நிறைவு பெற்றதில்லை என்றால், இப்படி பெற முடியாத ஒன்றை ஏதோ ஒன்று தரும் என்றால், அதுதானே அதிசய பொருள். அதை அடைவதுதானே மிராக்கிள், அட்வென்ச்சர். அது எது? இவை எல்லாமே பொருட்கள், உறவு, நட்பு எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை தரும், இன்பத்தை தரும். பேரின்பத்தை தருமா? அந்த பேரின்பத்தை என்ன விலை தந்து எந்த சந்தையில போய் வாங்க முடியும்? எங்கேயும் வாங்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு விலை மதிப்பற்ற ஒன்றை தருகிறார்களே, அதனால் அதுதான் பெருநோக்க பயன் விலக்கி. இந்த பிறவியின் நோக்கமே வெறுமனே இந்த சிற்றின்பங்களிலேயே தொலைந்து போவது அல்ல. இவை எல்லாமே உடலுக்கான சில தேவைகள், அவ்வளவுதான். இது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி என்று வாழ முடியும். மனம் பக்குவமடைந்தால். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் மடுவுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் காணலாம். சுகம் அது கோவிலாகலாம், மனம் அது கோவிலாகலாம். அது மாதிரி எது நமக்கு எல்லா சிற்றின்பங்களை கடந்த ஒரு பேரின்பத்தை தர முடியும்? அதுல வெரைட்டி கிடையாது. பேரின்பம் ஒன்றே ஒன்றுதான். அப்படி பெருநோக்க பயன் விலக்கி உலகம் உய்ய, இந்த உலகமே ஒரு சொர்க்கலோகமாக, யாரும் எதற்காகவும் ஆசைப்படாமலும், எல்லோரும் மற்றவருக்கு தருகின்ற நிலையிலேயே, யாரும் எதற்காகவும் கை ஏந்தாத நிலையிலே இந்த உலகம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இறைவனின் நோக்கம். மனிதனை இறைவன் பரிணமித்ததற்கு காரணமே எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்து விட்டான். ஆனால் மனிதனுக்கு எல்லா டெக்னாலஜியும் தெரியும். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. அப்ப மனிதனாக வாழ்வது என்றால் என்ன முறை, என்ன நோக்கம், எப்படிப்பட்ட பயணம்? அதான் பேரின்பத்தை நோக்கிய பயணம். இப்படி பெருநோக்க பயன் விலக்கி உலகம் உய்ய, பேரறமாம் அருட்தொண்டில் பங்கு கொள்வோம். பேரறமாம், இதைவிட ஈகை. அறம் என்றால் 3 இணைந்ததல்லவா? அறத்தின் முதல் கோட்பாடு ஈகை என்பதனால்தான் அறம் செய்ய விரும்பு என்றார் அவை பிராட்டியார். பொதுவாக அறம் செய்தல் என்றால் என்ன? தர்மம் ஈகைன்னு தான் நினைக்கிறோம். அப்ப தர்மம் செய்வது, அறம் செய்வது என்றால் ஏன் ஈகை என்று நினைக்கிறோம்? பிச்சிடுவது என்ன ஏன் நினைக்கிறோம் என்றால், அறத்தின் முதல் கோட்பாடு ஈகை தான். இதன் மறுபக்கம் ஒழுக்கம், இரண்டையும் செயல்படுத்துகின்ற வாழ்க்கை கர்மயோகம், இல்லையா? அதனால் பேரறமாம், இதை விட பெரிய கொடை, பெரிய நன்கொடை எதுவாக இருக்க முடியும்? எது தந்தாலும் உடலுக்குத்தான் பயன்படும், மன மகிழ்ச்சிக்குத்தான் பயன்படும். ஆத்மாவுக்கு பயனாகுமா? அப்ப ஆத்ம நிறைவை தரக்கூடிய, ஆத்ம தரிசனத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒன்று தரப்படுகிறது என்று சொன்னால், அதை விட பெரிய ஈகை எதுங்க? பேரறமா அருட்தொண்டில் பங்கு கொள்வோம். தொண்டு நிறைய இருக்கு. அன்னதானம், ரத்த தானம், கோதானம், பூதானம் எத்தனையோ இருக்கு. ஆனால் ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல், அதான் எல்லா தொண்டு விட மிக உயர்ந்த தொண்டு. ஒரு மனிதனுக்கு அவருடைய ஆத்மாவை அறியக்கூடிய உண்மையான ஆன்மீகத்தை கற்றுத்தருவது. இதற்கு நிகரான தொண்டு வேறு எதுவுமே கிடையாது. இதுதான்
இறை தொண்டுன்னு அர்த்தம். கோவிலை கூட்டி பெருக்கி கழிவிடுறதெல்லாம் இறை தொண்டு. அது ஒரு வகையான சமுதாய தேவை, அவ்வளவுதான். ஆனா உண்மையான இறை தொண்டு என்பது என்ன என்றால், இறைவனை அறிந்து இன்புற்று வாழ என்ன விளக்கங்கள் பயிற்சிகள் தேவையோ அவற்றெல்லாம் தந்து துணை நின்று வழிகால் நடத்துகின்ற கருணை இருக்கிறதே, இதை விட பெரிய தொண்டு உலகத்திலே யார் செய்தார்கள்? யார் செய்தார்கள்? திருமூலர், வள்ளுவனார், ராமலிங்கர், திருவள்ளார், மணிமொழியார், தாய்மானார், வேதாத்ரி மகரிஷி, இவங்க தானே செய்தாங்க. ஸோ அப்படி ஒரு உயர்ந்த தொண்டை செய்து மிக பெரும் பேரின்பத்தை சந்திப்பதற்கான மார்க்கம் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கும் என்று மகர்ஷி நமக்கு ஒற்றை வரி ஞானத்தை நோக்கிய பயணமாக தந்திருக்கிறார். பயன் கொண்டு பயன் பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சிறப்பான விளக்கம். நமக்காக நாள்தோறும் ஞானமும் வாழும் தலைப்பிலிருந்து பாடல் குலைக்கும் அளிக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி ஜமுனா ராணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய வேள்வி பாடல். போடில்லா நல் உலகம் பொடித்தொழில் சமநீதி நேமியான நீதிமுறை நில உலகுக்கோள் ஆட்சி சிசைத பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புந்த பெண்மதிப்பு தெய்வ நீரில் வழிவாழ்தல் தேத்திவிழா தவித்தல் சிறுலக்கேள் விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலவிளக்கம் பால் முழுதும் உணவு நீர் பொழுவாக்கள் பழமலங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளிட்டும்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை
உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், நல்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய கலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.